அனைவருக்கும் வணக்கம். உலகத்தை காக்கக்கூடிய சக்தி தான் மாரியம்மன். அதிலுமே சமயபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் சப்த கன்னியர்களுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. தினமுமே இந்த அம்மனை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் நம் பக்கம் நெருங்கக்கூட செய்யாது. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலுமே அப்படியே தூசி தும்பு போல தட்டி விட்டு செல்லலாம். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக தான் சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க. சமயபுரம் மாரியம்மனை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றியும், வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சமயபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு அம்மனின் அருள் கிடைக்கும். நம்முடைய துன்பங்கள் தீர தினமுமே நம்ம எப்படி மனதில் நினைத்து எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். காலையில் எழுந்துமே சுத்தமத்தமாக குளித்து விட்டு வழக்கம் போல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி விடுங்கள். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அடுத்து சமயபுரத்து அம்மனை மனதார நினைச்சு, சமயபுரத்து அம்மன் இவர்கள் தான் கும்பிடணும், இவர்கள் கும்பிடக்கூடாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஊன் உயிர் எல்லாமே இந்த அம்பாள் படைத்தது தான். அவளை மனதார நினைத்து நாம் சமயபுர அம்மனுக்குரிய மந்திரங்களை 27 முறை சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதன் மூலம் அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து தினமும் காலையில் எழுந்து சமயபுரத்து மாரியம்மனை நினைத்து நாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை வீட்டில் சொல்லும் பொழுது வறுமை எப்பொழுதுமே இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. 48 நாட்களில் உங்களுடைய வீட்டில் என்ன அதிசயம் நடக்கிறது என்பதை நீங்களே உணரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், சிறியவர் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. 48 நாட்கள் சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 48 நாட்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்ய முடியாது. இடையில ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றாதீங்க. காலையில் எழுந்து வழக்கம் போல குளித்து விட்டு வீட்டு பூஜை அறை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து மாரியம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள், தவறு கிடையாது. மாரியம்மன் பெண்ணின் சுரூபம் தான். நீங்கள் அவருடைய நாமத்தை தீட்டு காலத்தில் சொல்வதால் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிட போவது கிடையாது. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பெண்களுக்கு தீட்டு ஒரு தடையாக இருக்காது. 48 நாட்களுமே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது இன்னும் நிறைய நன்மையே நமக்கு தரக்கூடியதாக இருக்கு. ஓம் கிரீம் நமக எனும் மந்திரத்தை நம்ம 27 முறை சொல்லுவதன் மூலம் நம்முடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிற்கு வந்ததுமே ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த அளவுக்கு நம்பி இந்த பரிகாரத்தை செய்து வாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அம்மனாக தான் சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க. பரிகார தலமாக இருக்குது. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் காவிரியின் வடக்கரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோட்டத்தை கண்ட கம்சன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் அம்மனுடைய திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அப்பொழுது அங்கிருந்த சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவடை புரிவு இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இழப்பாரியிருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய அந்த இடம் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கிறதாக சொல்லப்படுது.
இதன் நினைவாக தான் இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் ஓர் இரவு ஓய்வு ஏற்றுக்கொள்வது நடக்கக்கூடியதாகும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றிருக்கிறதாகும். அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக திகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயன் அதிக பக்திக்கு மயங்கி கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜன்ன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் யமதர்மன் சபையின் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வலம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களுடைய கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கதாக இந்த கோவில் இருக்கு. இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்திருப்பதை காணலாம். மேலுமே இந்த திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரத்தலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கு. கோவிலுடைய முகப்புல இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்குல அருள்மிகு ராஜா கோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பம்சம். இந்த திருக்கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறமுமே துவார சக்திகளுடைய சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி சன்னதியும் கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பி அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கிறதாகும். திருக்கோவிலின் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லியிருக்காங்க. உற்சவ அம்மனுக்கு தினம் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் இந்த நோயில இருந்து பாதிப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்டு வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறதாக சொல்லப்படுது. மூலவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்று. தங்க ஜடாமகுடம் மற்றும் குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருள் ஒளி வீச இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவிலாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று பக்தர்கள் வழிபடுவதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.